Taste the Daily. வேலூர் மாநகராட்சியின் 49வது வார்டில் முறையான சாலை அமைக்காததை கண்டித்து அதிமுக கவுன்சிலர் மழைநீர் தேங்கியுள்ள குண்டும் குழியுமான சாலையில் அங்க பிரதட்சணம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வேலூர் மாநகராட்சி தொரப்படி இந்த 49வது வார்டுக்கு உட்பட்ட கே நகர், அந்த ஜீவா நகர், கோவில் மானியம் நகர், தொரப்பாடி பிள்ளையார் கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு, இந்த நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது வரை முறையான சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்காததால், மாநகராட்சி நிர்வாகம் அமைக்காததால் பொதுமக்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டு வருவதாக புகார் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்காத நிலையில், அதாவது நேற்று பெய்த மழையின் காரணமாக அந்த குண்டும் குழியுமான தெருக்கள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியமாக மாறியதால் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து, அதாவது விரைந்து சாலை அமைத்து தர கோரியும் அது 49வது வார்டு அந்த வார்டு உறுப்பினரே அது என்பவர் அந்த சாலைகளில் இந்த தெருக்களில் தேங்கி நிற்கும் மழை நீரில் உருண்டு அங்க பிரச்சனம் செய்து அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். பின்பு அவருடன் சேர்ந்து பொதுமக்களும் அந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கு எதிராக அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சுயேட்சையாக லோகநாதன் என்பவர் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்று அதிமுகவில் இணைந்ததன் காரணமாக இப்போது இருக்கின்ற மேயர் சுஜாதா 49வது வார்டுக்கு எதையுமே செய்வதில்லை என்றும் இந்த தர்ணா போராட்டத்தின் போது கவுன்சிலர் லோகநாதன் உள்ளிட்ட பொதுமக்கள், அந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டினார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் அவங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வாரத்திற்குள் சாலை அமைத்து தருவதாக உறுதியளித்தார்கள். அதன் பின்பாக அந்த போராட்டம் என்பது கைவிடப்பட்டது. பின்பு இந்த சம்பவ இடத்திற்கு வந்த பாகாயம் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டத்தை கைவிட்டு அனுப்பி வைத்தார்கள். லோகநாதன் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று அதன் பின்பு அதிமுக இணைந்ததன் காரணமாகவே இந்த சாலை அமைக்கவில்லை என்று அந்த பகுதி மக்களும் லோகநாதனும் குற்றம் சாட்டுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily.